கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனுடைய இரக்கம், கிருபை, சமாதானம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்முடைய பிதா வாழ்த்தோடும் கூட நான் சேர்ந்திருக்கிறதான HL சபையில் இருக்கின்ற சகோதரர்கள், பெங்களூர் சபை சகோதரர்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றேன். அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்த்துறை தெரிவிச்சிங்கனாக்கா நாங்கள் கொண்டு போய் அதை நாங்கள் தெரிவிக்கிட்டுங்களா? தேங்க்யூ. ஸோ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம அன்பு சுகத்தின பிரகாரமாக தலைப்பு கொஞ்சம் கசப்பானது தான். முட்டாள் மகனும் அன்பு தந்தையும் என்ற தலைப்பு. இந்த பாடம் நம்ம பார்த்துருக்குறோமா இங்கே ஃபர்ஸ்ட் போனா? இல்லை இல்லைங்களா? ஓகே. வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:25. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பும் ஆனவன். ஸோ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, ஒரு குமாரன் பொறுக்கும் போது தகப்பனுக்கும் தாய்க்கும் எப்படி இருக்கும்? ஒரு மகன் பொறுக்கிறான், சந்தோஷம் இல்லைங்களா? அப்போ இந்த வசனம் பொறுக்கும் போது சொல்லப்பட்ட வசனம் இல்லை. அவன் பொருந்து வளர்ந்து அவனுடைய ரிசல்ட் இல்லைங்களா? அதை பார்த்து முட்டாள் மகன் தந்தைக்கு கசப்புங்களா? பார்த்தீங்களா? தந்தைக்கு கசப்பும் பெற்றோர்களுக்கு கசப்புன்றது அவங்க பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, முட்டாள் மகனும் அன்பு தந்தையும் என்கின்ற விஷயத்தை பார்க்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 3268 நம்ம இதை பார்க்கிறோம். இப்போ அன்பு தந்தையின் போது நம்ம பரலோகத்தின் தந்தை இல்லைங்களா? அவருடைய அன்பு எப்படியாப்பட்டவைகள் என்று பார்க்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 யோவான் 4:8. இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ தேவனுக்கும் என்ன இல்லை, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னும் போது தேவன் அன்பா இருக்கிறாருனாக்கா அன்புக்கு என்ன இல்லை, அன்பு கூட ஆதியும் அந்தமும் இல்லைன்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த அன்பை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதை விளக்க முடியுமா? இல்லைங்களா? அன்பு என்பது விளக்கி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அது என்ன பண்ணாத நம்ம உறவுல உணர்ந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பரலோக பிதாவினுடைய அன்பை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவானும் என்ன பண்ணிருக்காங்க, அதை கண்டிப்பாக ருசி பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஒரு 4 டேஸ்ட் இல்லைங்களா? முன்னாடியே நம்ம சாம்பிள் நம்ம பார்த்துருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்துல வரலாம். உலகத்துல அன்புன்னு சொல்லும்போது யாருடைய அன்பு சிறந்த அன்பு? பெற்றோர் அன்பு. அதுலயும் யாருடைய அன்பு ரொம்ப சிறந்தது இல்லைங்களா? தாயுடைய அன்புக்கு முன்னாடி இல்லைங்களா வேற எந்த ஒரு அன்புமே இல்லைன்றது நம்ம சொல்றோம் உலகத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல தாய் தான் அன்புல சிறந்தவர்கள் என்று சொன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக ஏன் சகோதரிகளை தேவன் ஏற்படுத்தல? அப்போ இந்த ஒரு அன்பு செலுத்துறதுல யார் அதிகமா அன்பு செலுத்துறாங்கோ, அது ஆண் பாலா இல்ல பெண் பாலான்னு பார்க்கும்போது ஒரு ஆய்வாளர் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு மிருகங்கள்கிட்ட போயிட்டு ஆய்வு செய்யறாங்க. அதுல ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஆண் பால் என்ன பண்றனாக்கா பெண் பாலை விட அதிகமா அன்பு செலுத்துதான். அதுல 10ஆம் இடத்தை பிடிச்சிட்டாருனாக்கா சிங்கம் என்ன பண்ணுங்க, 10ஆம் இடத்தை பிடிச்சிருக்குதான். இதுல அன்பு செலுத்துறதுல சிங்கம். சிங்கம் அன்பு செலுத்துதுங்களா? அது சோம்பேறி இல்லைங்களா பிரதர்? என்ன பண்றதுல அது வேட்டைக்கு போறது இல்ல. யார்தான் வேட்டைக்கு போறது? பெண் சிங்கத்தான் வேட்டைக்கு போய் அந்த இறையை பிடிச்சிட்டு வரும்போது தான் பண்றது. அந்த இறையை ஃபர்ஸ்ட் ஆண் சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வச்சது தான் பெண் சிங்கத்துக்கும் அதோட குட்டிகளுக்கு இருக்கு இல்லையா பிரதர்? அப்ப எப்படி நீங்க அது அன்புக்கு ஃபர்ஸ்ட் அதாவது 10ஆம் இடம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்றாங்க கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, சிங்கம் எப்பொழுதுமே ஒரு குடும்பமா தான் வாழுமா. புலி பார்த்துருக்கீங்களா நீங்க? புலி குடும்பம் வராது, அது ஒண்டியா தான் வாழும். ஆனா சிங்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பமா வாழும். அந்த குடும்பத்துல
ஒரே ஆண் சிங்கம் தான் இருக்கும், பெண் சிங்கம் 2 3 இருக்கலாம் இல்லைங்களா, அதோட குட்டிகள் இருக்கும். இப்போ ஆண் சிங்கத்துக்கு பசி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இப்போ இது வேட்டைக்கு போகணும். ஆனா இது வேட்டைக்கு போனா இதுக்கு என்ன பயம்னாக்கா, வேற ஒரு ஆண் சிங்கம் வந்து அதனுடைய குட்டிகள் எல்லாம் சாகடிச்சிட்டு என்ன பண்ணிடுமா, இது குடும்பத்தை அது அது எடுத்துக்கணும்ன்ற ஒரு அன்பினால, அந்த குடும்பத்தின் மேல பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பினால பசித்தாலும் கூட அது வேட்டையாடாமல் பசியே காத்து கொண்டிருக்குதான். அப்போ பசிக்கும் போது ஒரு ஆண் சிங்கம் அதனுடைய கர்ஜனையை பண்ணுச்சுனாக்கா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கின்ற எந்த மிருகம்னா இருக்கட்டும், அந்த கர்ஜனையை கேட்கும் போது இன்னைக்கு நான் தான் சிங்கத்துக்கு என்ன ஆயிட்டேன், இரை ஆயிட்டேன் என்று சொல்லி அதுக்கு இருக்கின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை பாதி குறைஞ்சிடுமா. எப்போ அந்த தன்னம்பிக்கை பாதி குறைஞ்சு போதோ அப்போ என்னாவதுங்களா, பெண் சிங்கத்துக்கு அந்த இரையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகும். அது வேட்டைக்கு போனாலும் கூட வேட்டைக்கு போகின்ற பெண் சிங்கத்துக்கு என்ன பண்ணுங்க, அது உதவுறது நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால 10ஆம் இடத்தை பிடிச்சது பண்ணுங்க, ஆண் சிங்கம் தான் 10வது இடத்தை பிடிச்சிக்குது நம்ம பார்க்கிறோம். இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, எது ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல் குதிரை பார்த்துக்கிறீங்களா நீங்க, சிஆர்ஸ், அதுதான் அன்பு செலுத்துறதுலயே முதல் இடத்தை பிடிச்சிருக்கதான். எப்படின்னாக்கா அந்த பெண் என்ன பண்ணுவோம்னாக்கா முட்டையிட்டு போயிடுமா, அந்த முட்டையை என்ன பண்ணும் இந்த ஒரு கடல் குதிரை வாயில வச்சு என்ன பண்ணும், அதை அடைக்காத்து அது பிள்ளைகள் அது என்ன பண்ணுங்க பெற வச்சு அதை வளர்க்குது நம்ம பார்க்குறோம். அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ஸோ அக்கார்டிங் டு ரிசர்ச்சர்ஸ் என்ன பார்க்குறோம்னாக்கா பெண் பாலை விட ஆண் பால் என்ன பண்ணுங்க அன்பு செலுத்துறதுல அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அது வந்து இங்கே எந்த சகோதரியோ குறைவா பேசுறதுக்கான ஒரு பாடம் அல்ல, இது உண்மை. புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டு இருக்குது, ஒரு 5 கட்டடம் ஸ்கூல் இருக்குது. சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தீ விபத்து ஆயிடுச்சு. இப்போ தகப்பன் தாய் வெளில நிற்கிறாங்க, பிள்ளை ஸ்கூல்ல மாடி நிற்கிறான். தாயுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தகப்பன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தாய் என்ன செய்வாங்க? எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து என் பிள்ளைய காப்பாத்துக்கோன்னு கதறி கழுவாங்க. ஆனா தகப்பன் சொல்லுவாரு, வாட் ஃபாதர் டூ, அவர் குச்சி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய காப்பாற்றுங்க. அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அன்பு செலுத்துறதை பார்த்தீங்கன்னாக்கா பெண் பாலை விட ஆண் பால் அதிகமாக செலுத்துறாங்க. என்ன ஒரு விஷயம்னாக்கா அவங்க என்ன பண்ணதை வெளிப்படாம காஞ்சிக்கிட்டு தான் விஷயம் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இப்போ ஆண் பால் அதுல எந்த ஒரு உறவினுடைய அன்பு அதிகம்? ஃபார் எக்ஸாம்பிள், சித்தப்பா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாரு, மாமன் இருக்கிறாரு, தகப்பன் இருக்கிறாரு. யாருடைய அன்பு சிறந்ததுனாக்கா அன்பு காட்டுதல தான் ஆண் சிறந்தது இருந்தாலும் கூட அதிலும் தகப்பனுடைய அன்பு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். சொல்ல கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, உலகத்தில் இருக்கின்ற ஒரு தகப்பனுடைய அன்பை இப்படி இருக்குதுன்னா நம்முடைய பரலோக தகப்பன் இல்லைங்களா, சத்தியம் தெரியும் போது அவரை தேவனாக தெரிந்து கொண்ட நாம் உடன்படிக்கை பண்ணும் போது அவரை நாம் நம்முடைய சொந்த தகப்பனாக பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய அன்பை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே அதுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பிதாவாகிய தேவன் யாரை அதிகமா அன்பு செலுத்துறார்? அவருடைய படைப்புகளிலேயே யாரை ரொம்ப அதிகமாக பிதாவாகிய தேவன் அன்பு செலுத்துறார்? ஃபர்ஸ்ட் யாரு? இயேசு கிறிஸ்து அன்பு செய்யறாரு. நெக்ஸ்ட் சபையை அன்பு செய்யறாரு. அதுக்கடுத்து திரள் கூட்டத்தையும் அன்பு செய்யறாரு. அதுக்கடுத்து உலக ஜனங்களையும் அன்பு செய்யறாரு. அதுக்கடுத்து 2ஆம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பார கூட அவர் அன்பு செய்கிறார். ஆனா இந்த 2ஆம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பாரத்தான் பார்த்து சொல்றாரு, முட்டாள் மகனும் அன்பு தந்தையும் என்ற ஒரு தலைப்பு. அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இந்த முட்டாள் மகன் ஏன் சொல்றாருனாக்கா
இந்த இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற இந்த நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாத்தீங்களா எப்படின்னாக்கா, நாய் தன் கக்கினதை தின்னவும், அதை பார்க்கறதுக்கு அது அருவருப்பாக ஒரு காரியம். அதனால இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பாருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுனாக்கா தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்குதா. எதை அவங்க உதிரி தள்ளி வந்தாங்களோ என்ன பண்றாங்க, திரும்பி அதுக்கே அவங்க திரும்புறதாக நம்ம அங்க பாக்குறோம். அதனால கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ இப்படியாப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்றாரு, முட்டாள் மகன் என்னதுங்களா தகப்பனுக்கு வசனம். நீதிமொழிகள் 17:25. மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். பெற்றோர்களுக்கு கசப்புமானவர் நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, தேவன் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல நிறைய நிழலும் பொருளுமான காரியங்களை நமக்கு வச்சிருக்காரு. நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கடந்த முறை பார்த்தோம் நம்ம விசித்திரமான காரியத்தில் இல்லைங்களா, ஏன் தேவன் காயினை சாகடிக்கலன்றத நம்ம பார்த்தோம் அதுங்களா. என்னன்னாக்கா ரொம்ப அருமையான ஒரு காரியமா இருந்துச்சு. அதே போலதான் பிதாவாகிய தேவனுக்கும் இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பாருக்கும் கூட பழைய ஏற்பாடுல 2 உறவு இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தானியலும் அப்சலோமும் பார்க்கும்போது அங்க பிதாவாகிய தேவனையும் இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பாரையும் நம்ம பார்க்கலாம். நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தானியல் மற்றும் தாவீது மற்றும் அப்சலோம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னாக்கா, தாவீதை பிதாவாகிய தேவனும் அப்சலோமை இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற வகுப்பாரை நம்ம இங்கே பார்க்க போறோம். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, வேற ஒரு சகோதரர்களை இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது இல்லைங்களா. நாம இதுல போகாத படிக்க நம்மள பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஃபர்ஸ்ட் பாட்டு, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவோம். கருத்துடன் பாடினுக்கிறோமா நம்ம? உடன்படிக்கை பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கருத்துடன் பாடின்னு இருக்கிறோமா? என்ன விஷயம் அது கருத்துடன் பாடுறது? அவர் நம்முடைய வாயில் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு புது பாட்டை போட்டிருக்கிறார். கருத்துடன்னாக்கா நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை நமக்குள்ள தாங்கி இருக்கிறோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையே என்ன இருக்கணும், அது பிரகாரமாக மாறி இருக்கணும். இதுதான் விஷயம். இதுதான் தேவனை கருத்துடன் பாடுறது, கர்த்தரை கருத்துடன் பாடுறது. இப்ப அப்ப சொல்லாங்க, பவுல் ஏத்தனுக்கு போறாரு, நிகழ்வுகளை பார்க்கிறாரு. அங்க ஒலிம்பிக்ஸ் இருக்குது. அங்க சொல்றாரு, நீங்கள் ஓடினால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நெக்ஸ்ட் ரோம்ல வராரு, ஜெயில இருக்கிறாரு, போர் சேவகனை பார்க்கிறாரு இல்லைங்களா. நீ என்ன பண்ணுங்க, வெற்றி கொள்ளும்படியாக ஒரு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்றாரு. இப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறதுனா என்ன, நல்ல போர் சேவகனாக என்ன பண்ண நீ போர் செய்யறதுனா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுங்க, நீங்கள் முதலிலே தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இந்த 3 வசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பந்தய சாலையில ஓடுகின்ற ஒரு நபர், அவர் ஓடணும்னாக்கா அவருடைய வாழ்க்கை ஒரு டிசிப்ளின் இருக்கணும்.
இருக்கணுமா இல்லையா? ஒழுக்கம் இருக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், தயாரிப்பு இருக்கணும். டிசிப்ளின் அண்ட் ப்ரிப்பரேஷன், ஒழுக்கம் மற்றும் தயாரிப்பு. நெக்ஸ்ட் போர் சேவகன் இங்க இருக்கணும். இங்கேயும் கூட டிசிப்ளின் இருக்குது, இங்க கூட ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஒழுக்கமும் தயாரிப்பும் இங்கேயும் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதனால எங்க ஒரு பந்தய சாலையில ஓடுகின்ற ஒரு நபர் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய தயாரிப்பும் கரெக்டா இருந்துச்சுனாக்கா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன் என்பது. அதே போலதான் போர் சேவகனும் கூட அதே போலதான் என்ன முதல்ல நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடி நடத்தினாக்கா உலகத்துல இருக்கின்ற எந்த விஷயத்துக்குமே நீ கவலைப்படாமல் அப்படி நீ தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய உணவாக இருக்க வேண்டும். கண்டிப்பா நமக்கு சாப்பாடு துணிமணி தேவைதான், அதுக்காக நம்ம வேலை செய்யறோம். ஆனா பிரதர் எழுதுறாரு, அதையும் கூட எந்த அளவுக்கு நம்ம தியாகம் செய்ய தயாரா இருக்கிறோமோ அது நிரூபிக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடும் தயாரிப்போடும் இருக்கிறோன்றத. அப்போ நாம் தேவனை கருத்தோடு பாடுறோம்னாக்கா கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு பயம் இல்லை, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? அவருடைய மரணத்துக்குள் நான் போயிட்டேனாக்கா அவருடைய உயிர் தெழுதல்ல நானும் வந்துருவேன்றது. ஆனா இன்னைக்கு விஷயம் என்னன்னாக்கா அப்படியாப்பட்ட ஒரு ஒழுக்கத்திலேயோ தயாரிப்பிலேயோ நம்ம இல்லைன்னு போது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஞாபகத்துக்கு காரணம் நம்ம புத்தி இல்லாத மகனாக ஆயிடுவோம்ன்றது. சரி, நம்ம வசனத்துக்குள்ள போயிடலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வரைக்கும். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாவிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். பாருங்க, தாவீதுடைய முதல் பையன் பேர் அம்னோன். அம்னோன் முதல் பிறந்தவன். வேற ஒரு சகோதரர், வேற ஒரு வைஃப். நெக்ஸ்ட், நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊரால் ஆகிய அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலாயாம் அவனுடைய 2ஆம் குமாரன். கீலாயாம் 2ஆம் குமாரன் அபிகேல் பெற்றவர். கண்டினியூ பண்ணுங்க. 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். பாருங்க, 3வது அப்சலோம் என்பவன். புரியுதுங்களா? ஆனா 3 குமாரருடைய தாய் வேற வேற தாயா இருக்காங்க நமக்கு பார்க்கணும். இப்ப எப்படி தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்களோ அப்படித்தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கூட உடன்படிக்கை பண்ணும் போது என்ன வர்றாங்க, இந்த காஸ்பல் ஏஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரன். கரெக்டா? யாரது? இயேசு கிறிஸ்துவை பார்த்தோ அவர் எந்த தூதனை பார்த்தோ இதோ என்னோட ஒரே குமாரன் என்று சொன்னது கிடையாது. எப்போ இந்த காஸ்பல் ஏஜ்குள்ள வந்தோமோ உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான் சொல்றாரு, இதோ என்னுடைய குமாரன், இவன் மேல் நான் என்ன இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணல, உணரல. அதுதான் விஷயம். அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்களோ அப்படியே இல்லைங்களா பிதாவாகிய தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது அநேக பிள்ளைகள் வராங்க. அதுல அப்சலோம் யார் தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 14:25. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மற்றும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவனை போல் சௌந்தரியம், அவனை போல் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக ஒருவனும் இல்லை. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் அவருக்கு எந்த விதமான என்னதுங்களா குறையும் இல்லை. உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாள்ல இப்படித்தான் ஒவ்வொரு பரிசுத்தவானும் இருந்தோம். எப்படிங்க? உலகத்திலேயே அப்படியாப்பட்ட நபருடைய அழகு, அப்படியாப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம், அப்படியாப்பட்ட ஒரு பலதே இல்லாத ஒரு நபராக நாம் இருந்தோம். இப்போ உடன்படிக்கை பண்ணும்போது
அப்படியே நம்ம வாழ்ந்திருந்தோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரர்களே, இது ரொம்ப ஒரு சீரியஸான மேட்டர். நம்ம வாரம் சபை சேர்றோம், வாரத்துல 4-5 முறை கிளாஸ் கேட்கிறோம் இல்லைங்களா? எதுக்குனாக்கா ஒரு 10ல் 11 ஆவறதுக்கு இல்ல, 1,44,000 1 ஆவறதுக்கு. அப்போ இல்லைங்களா, நல்ல அருமையான ஒரு இது. நான் எதை நோடி நாடுறனோ அதையே சேர்க்கறதுக்காக என்ன பண்ற தேவன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நம்ம பாட்டுல பாடணும் இப்போ இல்லைங்களா? அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, நான் தேவனுடைய புத்திர சுவிகாரத்துக்குள்ள, அந்த திவ்ய குடும்பத்துக்குள்ள நான் போகணும் என்ற ஒரு நோக்கம் இருந்துச்சுனாக்கா, அப்சலோம் எப்படி இருந்தாரோ இல்லைங்களா, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணின்னு போயிடுவோம். ஆனா என்ன பிரச்சனைனாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, அம்மோன், அப்சலோம் மற்றும் தாமார் என்கின்ற இந்த 3 பேருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால பலதே இல்லாத அப்சலோம் எப்படி மாறினான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாசிக்கலாம். வசனம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அப்சலோம் அம்மோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். பாருங்க, அப்சலோமும் தாமாரும் அண்ணன் தங்கச்சி, ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க. ஆனா அம்மோன் யாரு? வேற ஒரு தாய்க்கு பிறந்தவர். ஆனா அவர் தான் மூத்த குமாரன் தாவீதுக்கு. என்ன பண்ணிட்டார் அம்மோன்? தாமாரை என்ன பண்ணிட்டாருங்க? கற்பழிச்சிட்டார். இப்போ கற்பழிச்சதுனால என்ன வந்துச்சு? இது தாவீதுக்கு அம்மோன் மேல ரொம்ப கோவம். ஆனா அப்சலோம் என்ன வரல அவருக்கு? அவர் நன்மையும் பேசல, தீமையும் பேசல. என்ன பண்ணாரு? பகைத்தார். யார பகைத்தாரு? அம்மோன்னு பகைத்தார். நம்ம பாக்குறோம். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்க மனசுக்குள்ள இல்லைங்களா என்ன பண்றாங்க? அன்புக்குள்ள, அதாவது இதயத்துக்குள்ள ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு இல்லைங்களா ஒரு ஹேட்ரட் என்ன ஆகுதுங்க அவருக்குள்ள வருது. நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு ஹேட்ரட் எந்த அளவுக்கு மாறிடுதுனாக்கா, பகை அது பகை அம்மோனை பழி வாங்குற அளவுக்கு கொண்டு போயிடுது. யார? அப்சலோம். பகைதான். அம்மன் செய்த விஷயம் மாபெரும் தவறு தான். அதை பத்தி எந்த விதமான கருத்து இல்லை இல்லைங்களா? ஆனாலும் கூட என்ன ஆயிடுதுனாக்கா, தகப்பனாகிய தாவீதுக்கு அதிகமா கோபம் வருது. ஆனா அப்சலோம் படத்துல அப்சலோம் கூட ஒரு பகை வருது. இந்த பகை என்ன ஆகுதுனாக்கா, 2 வருஷம் ஆணு பேருக்கும் கூட இல்லைங்களா பழி தீர்க்கும்படியாக ஒரு விஷயமாவது நம்ம பார்க்கிறோம். ரிவெஞ்ச், பழி வாங்குறது. இந்த ரிவெஞ்ச்ன்றது யாருடைய கேரக்டர்? சாத்தானுடைய கேரக்டர் இல்லைங்களா? அப்ப பாருங்க, என்ன ஆயிடுதுனாக்கா, ஃபர்ஸ்ட் பகை வருது, கசப்பு வருது. அப்ப என்ன ஆகுதுங்க? ரிவெஞ்ச் வாங்குறவளுக்கு போறாரு. யாரு ரிவெஞ்ச் வாங்குறாரு? அப்சலோம். யாருங்க? அம்மோன் யாரு? தாவீதுக்கு, அப்சலோமுக்கு மூத்த சகோதரன். இப்ப சகோதரர் காரணம் செஞ்சிட்டாரு. மாபெரும் தவறு தான், இல்லைன்னு சொல்லல, மாபெரும் தவறு தான். என்னாச்சு? இப்போ அவர் மேல கசப்பு வந்துச்சு, அவர் மேல பகை வாங்குற நம்ம பாக்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, வாசிக்கலாம் பாருங்க. வசனம் 23. 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத்சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரன் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். என்ன பண்றாருனாக்கா, 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க? அவரோட ஆடுகளுடைய மயிர் கத்திரிப்புன்ற ஒரு பண்டிகைக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்ன பண்றாங்க? அங்க தாவீதும் கூட கூப்பிடுறாரு. வாசிக்கலாம் 26 மற்றும் 25.
ராஜா அப்சலோமை பார்த்து, ம், அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான். என்ன சொல்றாருனாக்கா தாவீது ராஜா, வான மகனே, நான் படம் நான் வந்தா உனக்கு அதிகம் செலவாகும், அதனால நான் வருறதில்லைன்றாரு. இப்ப அப்சலோமுக்கு என்னன்னாக்கா அவருக்கு தெரியும் தாவீது வர மாட்டாருன்னு தெரியும். ஆனா இவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அம்மோன் வந்தா போசா. கண்டினியூ பண்ணுங்க, வசனம் 26. அவனை வருந்தி கேட்டாலும் ம், அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். ம், அப்பொழுது அப்சலோம், ம். அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி ஆ. அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். பர்டிகுலரா எல்லாரையும் பசங்க அனுப்புன்னு சொல்ல என்ன பண்றாங்க, அம்மோனை அனுப்புங்கன்னும் போதுதான் தாவீதுக்குள்ள ஒரு டவுட் வருது. நீ ஏன் பர்டிகுலரா அம்மோனை பத்தி கேக்குற இல்லைங்களா? சொல்றாரு, வாசிங்க போறீங்க. அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன வர என்றான். வேண்டியது என்ன? ஆ, அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் ஆ. அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போக விட்டான். என்ன பண்ணிட்டாரு இப்போ? வருந்தி கேட்கிறாரு. அதனால அப்படி தாவீது எல்லா பிள்ளைகளையும் அவர் கூட அமைச்சதுக்குனாக்கா ஒரு சேஃப்டிக்காக அனுப்புறாரு. ஆனா இங்க என்ன பண்றாருனாக்கா அப்சலோம், வாசிக்கலாம் 28ஆம் வசனம். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். ஆ, அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். பாரு சொல்றாரு, அப்சலோம் சொல்றாரு அவங்களோட வேலை ஆட்களை பார்த்து, நீ என்ன பண்ணீங்க, அம்னோனை அடிங்கள்னு சொல்லுவேன், அப்போ நீங்கள் பயப்படாமல் அடிங்க, கொண்டு போடுங்க. ஏன் பயப்படணும்? ஏன்னாக்கா அம்மன் யார் தெரியுமா? அடுத்து முடி சூட்ட போகின்ற ராஜா, அவரு மூத்த குமாரன் இல்லைங்களா? எப்போ அவரு குடிச்சு இல்லைங்களா போதை இருக்கிறா பண்ணுங்க, அப்பா அவரே பயப்படாம பண்ணுங்க அடிங்கள்னு சொல்றாரு. என்ன பண்றாங்க? அடி அப்படியே, நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், ஆ, திடன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லி இருந்தான். என்ன பண்றாங்க? அதே மாதிரி அவரு அம்மனை அடிச்சு கொன்னுட்டாங்க. விநாயகர் அப்சலோம் மனசுக்குள்ள அவங்க தங்கச்சி தாமாரை இல்லைங்களா பழி விடப்பட்டாருங்க, பண்ண தவறுக்காக அம்மன் அவரு பழி வாங்கிட்டாரு. இவர் மனசுக்குள்ள ரொம்ப குஷி. எங்க அப்பா தாவீது செஞ்சிருக்கணும் இந்த விஷயத்த, அவரு கோபம் கொண்டாரு, ஆனா செய்யல. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் செஞ்சிட்டேன், எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, அந்த கசப்பு அந்த வெறுப்பு என்னாச்சுனாக்கா பழி வாங்குற வரைக்கும் போயிடுச்சு. அந்த பழி வாங்கும் போது கூட அப்சலோமுக்கு அம்மோன் என்னுடைய சகோதரன் என்ற ஒரு உணர்வு வரல. ஏன் பகை கசப்பு? ஏன் பகை கசப்பு வந்துச்சு? ஏனாக்கா இவர் அம்மோன் மேல வைத்த அன்பு உண்மையான அன்பில்ல. அங்கேயே பட்சபாதமான அன்பு வச்சிருக்கிறாரு. தாமார் மேல் அதிகமான அன்போ, அம்மோன் மேல குறையான அன்பு. ஏன்னாக்கா இவங்க வேற தாயின் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள், அம்மோன் வேற தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள். சகோதர சகோதரிகள் மத்தியில இருக்கின்ற விஷயங்கள். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சபையாக உடன்படிக்கை பண்ணப்பட்டு நம்ம சபைக்குள்ள கால வைக்கும் போது நம்மளுடைய நோட்டம் பார்வை எப்படி இருக்குது? ஒரு சகோதரியை பார்க்கிறேன், சகோதரனை பார்க்கிறேன். இந்த பக்கம் பார்க்கிற என்னோட மனைவி, அவங்களும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கிற மகன், அவரும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு. என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும் இல்லைங்களா? இங்க என் பொண்டாட்டியும் தெரியக்கூடாது, என் மகனும் தெரியக்கூடாது, இங்க சகோதர சகோதரிகளும் தெரியக்கூடாது. மாறாக எல்லோருமே கிறிஸ்துவாக தெரியணும். பழைய மனுஷன் எப்போ நான் உடன்படிக்கை பண்ணிட்டேனோ அது பழசு எல்லாம் மறிச்சு போயாச்சு. ஆதாமுடைய மரணத்துக்குள்ள நம்ம போயாச்சு. இனி எல்லாம் புதிதாயினும் போது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, என்னுடைய தகப்பன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் போது
நம் தேவனாகிய தந்தையாகிய தகப்பன் நம் ஒரு சகோதரனை சபைக்குள் இழுக்கும் போது நாம் அவரை நம்மை பார்க்கிலும் அதிகமாக, நம்மை பார்க்கிலும் சிறந்தவராக, நம்மை பார்க்கிலும் மேன்மையாக பார்க்கும்போது தான் அந்த அன்பு பரிசுத்தமாகவும் பிரியமாகவும் இருக்கும், கசப்பு இல்லாம இருக்கும். ஆனா என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்கோ, அவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு, இவங்க மாத்திரம் ஓட்டத்தை ஓடி முடிச்சு நானு மற்றும் 2 பேர் மாத்திரம் போயிடணும்னாக்கா அது என்ன இல்ல, அது அன்பே இல்லை. இந்த அன்பு தான் அப்சலோமுக்கு இருந்ததுனால, தாமாரை சகோதரியாக அதிகமா நேசித்தனால, அம்மோன் சகோதரனா இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியல, அந்த அன்பு கசப்ப வெறுப்ப மேற்கொள்ள முடியல, பலவீனமான அன்பு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாரு, பழி வாங்கிட்டு அவரை கொன்று போட்டார். கொன்று போட்ட பேருக்கு முன்னால அவருக்கு துக்கம் இல்லாக்குது, அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ கம்மிங் டு தாவீது, ஒரு பக்கம் தாமாருக்காக என்ன பண்ற, மனசுல காயமா இருக்குது, இதையும் ஆல்ரெடி தாவீதுடைய இதயம் அறந்து தொங்கி நிக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ அப்சலோம் அம்மோனை கொலை பண்ணிட்டான். இந்த செய்தி யாருக்கு போகுது, தாவீதுக்கு போகுது. வாசிக்கலாம் 31ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள். அவர் கோவம் வஸ்திரத்தை கிழிச்சு இன்னும் வந்து போயிடுறாரு. 36ஆம் வசனம். அப்படியே அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நார் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. என்ன ஆயிடுச்சு இப்போ, என்ன பண்ற, அப்சலோம் ரிவெஞ்ச் வாங்கிட்டாரு, அம்மோனை மாத்திரம் கொண்டுட்டாரு, வேற யாரையுமே அப்சலோம் கொல்லவல. நீங்க விசாரவாதிகம் வருது நான் சொல்றது நமக்கு பாக்குறோம். அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சொல்ல, கசப்பு, பகை, பழி வாங்குதல், இது எல்லாமே சாத்தானுடைய ஆவி. இந்த ஆவி யாருக்கு வரும்னாக்கா, யாருக்கு வரும், 2ஆம் மரணத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆவி தான் வரும். இதே அம்மோன் அப்சலோம் இஸ்ரேல் தேசத்திலேயே அவரை போல நேசிக்கத்தக்கதாக உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் அழகுள்ளவரும் குறையுள்ளவரும் இருந்த அதே அப்சலோம் பெரிய பெரிய பாவத்தை பண்ணல, சின்னதா ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு என்னாச்சது, பழி வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. கிறிஸ்துக்கு அன்பான சகோதரி, நம்ம கூட தான் பெரிய பெரிய தப்பு செய்ய மாட்டோம் இல்லைங்களா? சின்ன சின்ன தப்பு என்ன தெரியுமா, அந்த சின்ன தப்பும் கூட நம்மளை சபையின் வாய்ப்புல இருந்து எடுத்து போடுறது. லிட்டில் ஃபாக்ஸஸ், சிறுநரிகள். என்ன பண்ணுறது, சிறுநரிகள் என்ன பண்ணுங்க, அதை திராட்சை கொடியல்ல, திராட்சை செடியுடைய வேரையே நோண்டி செடியை அழிச்சிடாது. அந்த மாதிரியான விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதனால கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இப்போ தாவீது என்ன பண்ணோம், அம்மோன் தப்பு செஞ்சாரு, ரொம்ப கோபம் கொண்டாரு, அவருக்கு தண்டனை கொடுக்கல தாவீது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்சலோம் அம்மோனுக்கு கொண்டுட்டாரு. இப்போ அப்சலோமை தாவீது என்ன பண்ணணும் இல்லைங்களா? அம்மோனுக்கு என்ன மாதிரியான இரக்கத்தை காட்டினாரோ என்ன பண்ணாரு, இப்போ அப்சலோமு கூட அதே இரக்கத்தை காட்டுற. தப்பு தான் பண்ணிக்கிறாங்க, ஆனாலும் கூட என் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, திருந்துவாங்களோ என்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ற தாவீது அவங்களுக்கு சில நேரத்தை தராரு நம்ம பாக்குறோம். ஆனா இனாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளை என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்ற, அப்சலோம் என்ன பண்றாரு, அப்சலோம் கொலை பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணுறது அவரு அவங்க தாத்தா வீட்டுக்கு ஊருக்கு அவரு ஓடி போறது நம்ம பாக்குறோம். அப்போ அம்மோனை கொன்னது அது சரியா இருந்தாலும் கூட அதை கொல்ல வேண்டியது யார்?
அவரை சாக விட அவருக்கு பழி வாங்கணும்னாக்கா அவருக்கு தண்டனையை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ராஜாக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை யார் எடுக்கக்கூடாது? அப்சலோம் எடுத்தது தவறு. அப்படித்தான் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இந்த அழைப்புக்குள்ள நம்ம எல்லோருமே தேவன் அழைத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி அழைத்திருக்கும் போது அவருடைய காரியங்களை அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக தான் நம்ம செய்யணும் ஒழியோ நம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நமக்கு செய்யறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை. உன்னை வெறுத்தாலும் துப்புனாலும் ஏன்னாதான் எவ்வளவு பெரிய பாவங்கள் உனக்கு விரோதமாக ஒரு சகோதரன் சகோதரி செய்தாலும் கூட நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணுங்க? தேவன் ஒரு நிமிஷம், நம்ம யார வேண்டாலும் ஏமாத்திடலாம், தேவனை நம்ம ஏமாத்தவே முடியாது இல்லைங்களா? அந்த நாள் வரும்பொழுது என்ன பண்ணுங்க? ஒவ்வொருத்தருமே அவருடைய கணக்க தேவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். அங்க தேவன் பார்த்துக்குவாரு. நான் என்ன பண்ணோம்? என் கணக்குல நான் என்ன பண்ணோம்? கரெக்டா கொடுக்குறோம்னாக்க நான் பார்த்துக்கணும்னு பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இதுக்குத்தான் சொல்றாரு மோசையை பார்த்து தேவன், என்ன பண்ணி உன்னுடைய பாத ரட்சைகளை கழட்டிட்டு வா, ஏன்னா நீ நிக்கிற ஸ்தலம் பரிசுத்த பூமி. என்ன அர்த்தம்? அதன் அர்த்தம் அது அதே இடத்துல 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்ச தாவீது ஸ்லிப்பரை போட்டுன்னு தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சொல்றேனாக்கா, என்னுடைய திட்டத்துக்குள்ள நீ வந்துட்டீனாக்கா உன்னுடைய சித்தத்தை உலகத்தின் ரீதியாக நீ என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. என்ன பண்ண? நீ அதை கழட்டி விட்டுட்டு நீ வாழ்ந்து சொல்றாரு. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, தாவீதுக்கு தெரியும் தவறுதான், ஆனாலும் கூட பழி எப்போ வாங்கணும்னு என்ன பண்றோம்? தேவன் தாவீதுக்கு அது தெரியும். அவர் காத்திருந்தார். அப்படியே தான் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, தேவன் சொல்றாரு, எனக்கு தெரியும்பா அவங்க செய்து தவறுதான், ஆனா பழி வாங்குவது என்பது எனக்குரியது. வாசிக்கலாம் ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்ன பண்ணுங்க? கோவாக்கினிக்கு என்ன பண்ணுங்க? நீங்க அவருக்கு இடம் கொடுங்கள், நீங்கள் பழி வாங்காதீங்கோ. என்ன பிரதர், கசுப்பு தானே, வெறுப்பு தானே, சின்ன விஷயம் தானே, ஏன் நீங்க இதுக்கெல்லாம் அவ்வளவு பெருசா பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, தேவன் சொல்றாரு, யாருக்கிட்ட கசப்பு பகை இருக்குதோ அவங்கிட்ட நித்திய ஜீவனே இல்லைன்ற வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிறவ எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பகை மனுஷ கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ஒரு பக்கம் வெறுப்பு, கசப்பு, பகை, பழி வாங்குதல், இன்னொரு பக்கம் நான் செய்தது தான் சரி என்கின்ற சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். எங்க அப்பா சரியில்லை, தாவீது என்ன பண்ணிருக்கணும்? அம்மோன அன்னைக்கே அப்பவே அடிச்சு கொண்டு இருக்கணும் இல்லைங்களா? அவர் செய்யல, ஏன்னாக்கா அவரு சரியில்லை, நான் பண்ணதுதான் சரி, நான் என்ன பண்ணிட்டேன்? என் தங்கச்சிக்கான அந்த ஒரு கஷ்டத்துக்காக நான் அவனை கொன்னுட்டேன். சுயநீதி. இது யாருடைய ஆவி? எல்லா பள்ளியத்துக்கு சாத்தன பண்ண போட்டா எப்படி அது? சுயநீதி யார் தெரியுமா? ஆவி நம்முடைய தாயினுடைய ஆவி. யாரு தாய்? நம்முடைய தாய் ஏவாள். தேவன் ஆதாமுக்கு சொன்னார், இன்னி பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்ட நாளில நீ சாகவே சாவாய். இது ஏவாளுக்கு சொல்லல. ஏவாளுக்கு யார் சொன்னது? ஆதாம் சொன்னார். இப்ப சாப்பிட்டது யாரு? ஏவாள் சாப்பிட்டாங்க. இந்த அம்மா சாப்பிட்டாங்க, என்ன பண்ணிருக்கணும்? சொல்றாங்க யாருக்கு? ஆதாமுக்கு. நான் சொல்றேன், நான் சாப்பிட்டுட்டேன், என்னையாச்சும் எனக்கு ஞானம் வந்துச்சு. சுயநீதி.
நான் சொல்றேன் நீ சாப்பிடு. அது நமக்கு தெரியும், தேவன் சொல்றாரு சாப்பிடக்கூடாது. இப்ப அம்மா சாப்பிட்டாச்சு, இப்ப நம்ம மறிச்சு போவோன்னு ஆதாமுக்கு தெரியும். ஆனால் தேவனை பார்க்கிலும் அதிகமாக அவர் ஏவாளை அன்பு செய்ததுனால, தேவன் வைத்த இடத்தை அங்க போய் ஏவாளை வைத்ததுனால அவரை தெரிஞ்சும் கூட அவர் என்ன பண்ணாரு, பழத்தை சாப்பிட்டார். அவர் வஞ்சிக்கப்படவில்லை. இல்லைங்களா? இல்லைங்களா? என்ன பண்ண இஸ்ரேல் ஜனங்க, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளோ வஞ்சிக்கப்பட்டாள். அவரு தெரிஞ்சே உடன்படிக்கையை மீறினார். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. பாத்தீங்களா? யாருடைய ஆவி இது? ஏவலுடைய ஆவி, சுயநீதி. ஒன்னு கசப்பு, வெறுப்பு, பகை, அப்புறமா நான் செய்தது தான் சரின்றது ஒரு சுயநீதி நம்ம பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கசப்பு பகை பார்த்தீங்கன்னாக்கா ராயல் ஃபேமிலியே விட்டு வைக்கல இது. இல்லைங்களா? ராஜ குடும்பத்திலேயே இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்தனாக்கா நம்மள ஏமாத்திரும். இல்லைங்களா? அதனால கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தேவனுடைய திட்டத்துல நமக்கு குறிக்கப்பட்ட வேலை என்ன, நம்மளுடைய வழி என்ன, நம்மளுடைய அட்ரஸ் என்ன. நம்ம அட்ரஸ் தான் என்ன? இப்போ காட்பாடியோ வேலூரோ பெங்களூரோ கிடையாது. அட்ரஸ் இப்போ நம்ம அட்ரஸ் ஸ்மால் எம். மாறணும். கரெக்டா? எப்ப சொல்லிட்டேன்னா கரெக்டுங்களா? இல்லைங்களா? நம்ம ஸ்மால் என்ன நம்ம மாறணும். அதுதான் நம்முடைய அட்ரஸ். புரியுதுங்களா? இப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுங்க, அப்சலோம் போல ஆயிடக்கூடாது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 38. அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். என்ன பண்ணிட்டாருங்க? கேசூருக்கு ஓடி போயிட்டான், அங்க 3 வருஷம் இருந்தான். அவன் தாத்தா ஓடிட்டாரு. ஏன் ஓடிட்டாரு? ஏன் தாவீதுக்கு பயந்து ஓடணும்? ஏன்னாக்கா பாருங்க, அந்த காலத்து ராஜாங்க, அந்த ராஜானுடைய மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். அவருடைய மைண்ட் செட் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாக்கா என்ன ஆயிடும்? அன்னைக்கு ஒரு நபருடைய வாழ்க்கையே அழிஞ்சு போயிடலாம். இதுக்கு தான் எப்பவுமே ராஜாட்ட பேசும்போது டைரக்டா மேட்டு வர மாட்டாங்க. ராஜாட்ட பேசும்போது, ராஜா நீ வாழ்க, உன்னுடைய சந்ததி வாழ்க, ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ என்ன பண்ணுங்க, அவரை புகழ்ந்து 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 பேசி 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 அவர் மனச சாஃப்ட் ஆக்கி தான் காரியங்களை சொல்லுவாங்க. இல்லைன்னா அவரு கோமா இருந்து சொல்லிட்டாங்கன்னாக்கா யாரங்கை என்ன பண்ணுங்க, இவரை பிடிச்சு போய் அவர் சிறையை வெட்டி போட்டுனாக்கா வெட்டிடுவாங்க. அப்ப இமிடியேட்டா தான். அதனால என்ன பண்றாரு தாவீது, இது அப்சலோம் அப்பாவா இருந்தாலும் கூட நான் பண்ணது எங்கேயோ தெரிந்து முடியல, தப்புன்னு. இல்லைங்களா? நான் பண்ண தப்புன்னு தெரியுது, ஆனா தண்டனை கரெக்ட்னு தெரியுது. புரியுதுங்களா? தண்டனை கரெக்ட், அப்ப பண்ணிருக்கணும், அவர் பண்ணல, நான் பண்ணது தப்புன்னு தெரியுது, ஓடி போயிட்டார். இதேதான் என்ன பண்ணாருங்க, நெகேமியா கூட உஷாரா இருந்தார். நெகேமியா என்ன பண்றாருங்க, ராஜாவுடைய சந்நிதியில நிற்கும் போது முகம் வாடி போயிருக்குது. அவர் கேட்கிறாரு, அர்த்த சாஸ்திரம் சொல்றாரு, உனக்கு மாம்ச ரீதியான நோய் இல்லை, உனக்கு மனசு தான் சரியில்லை, என்ன காரணம் சொல்லணும் போது அங்க ஒரு ரயில் வருது. அப்பொழுது நெகேமியா பயப்படாங்க, ஜெபம் செய்து பயப்பட்டு. ஏன் ஜெபம் பண்ணாக்கா பயம், நான் இது சொல்ல போய் என்ன வெட்டி போட்ட ராஜா. அதுதான் அப்படிங்க. ராஜா என்னத்தான் உருவம் வரும், அப்சலோம் பயந்து ஓடி போயிடாரு. நம்ம பாக்குறோம் எவ்வளவு போயிடாரு, 3 வருஷம் அவங்க ஈஸ்வருக்கு அவங்க தாத்தா கிட்ட போயிடாரு. நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் 37ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே அப்சலோமோ அம்மியோதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் அம்மோனுக்காக துக்கிட்டு இருந்தாரு,
ஒரு பக்கம் தாமார் கதுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அப்சலோமுக்காகவும் தாவீது துக்கித்து கொண்டிருக்கிறாரு. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சோரிகளே, வாசிக்கலாம் 39 வசனம் 39. தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். என்ன பண்றாங்க? இப்ப ஆள் அடிச்சிட்டாரு, அப்சலோமை பின்பற்றுவதை விட்டு விட்டார். நம்ம அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் வாசிக்கலாம் 2 சாமுவேல் 14:1. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இலவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடித்து கொண்டு எண்ணெய் பூசி கொள்ளாமல். என்ன ஆயிடுச்சுனாக்கா, அம்மோன் மேல என்னாச்சு ராஜாக்கு? இப்போ அதில் இருந்தாலும் அவன் புள்ளத்தானே, இந்த ஒரு இறக்கம் வந்துச்சுன்றது யாருக்கு போயிடுச்சு? இன்ஃபர்மேஷனு அப்சலோம் போயிடுச்சு. பிறப்பட்ட அப்சலோம் திரும்பி வர்றதுக்கு பிளான் பண்றாரு. வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல 2 சாமுவேல் 14:32. அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். பாருங்க, தாவீதுடைய மனசு இலகி போயிடுச்சு. அவரு அப்சலோமுக்கு ஏங்குறாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணல? அப்ப கூட, அப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாங்க? மன்னிப்பு கேட்கல. இப்ப கூட நான் செய்தது தவறா இருந்தா ராஜா என்ன கொன்று போட்டுட்டான். கன்ஃபெஷனே இல்ல, தெளிவா இருக்கிறாரு. நான் செய்தது தான் சரி. சுயநீதி. கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்ல அம்மன் மேல. இல்லைங்களா? இல்லைங்களா? பாரு, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, என்ன ஆகுதுன்னாக்கா, தேவனுடைய உண்மையான திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கல. அதுதான் பாயிண்ட். இப்போ தேவனுடைய திட்டம் தான் என்ன? நம்ம பாத்தீங்களா, ஒரே வசனம் என்ன தெரியுமா? எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதுக்காக நெக்ஸ்ட் சித்தம் உள்ளவர் இருக்கிறார். தேவன் ஒருவரை, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரை, இந்த எல்லா மீட்கும் பொருளாக தன்னை அர்ப்பணித்தவர் அவரே. இது ஏற்ற காலத்துல எல்லோருக்கும் விளங்கும். அப்போ தாவீதுடைய மைண்ட் என்னக்கா, எல்லாருமே ரட்சிக்கப்படணும். தப்புதான், பாவம் தான், பெரிய தப்பு தான். ஆனாலும் கூட யாருமே அழிஞ்சு போகணுன்ற ஒரு ஆசை தேவனுக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கும் இல்லை. இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இதுதான் அவருடைய சித்தமா இருக்குதுன்னும் போது நமக்குள்ள அந்த ஒரு சித்தம் வர்றதுக்காக சொல்றாரு, நீ ஒரு சகோதரனை எப்படி மன்னிக்கணும்? நான் இப்போ சகோதரனை எவ்வளவு வாட்டி மன்னிக்கணும்னு கேட்கிறாரு பேதுரு. 770 முறை நீ மன்னிக்கணும். ஏன் 770? 7 × 70 490. இல்லைங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு சகோதரனை பேரை போட்டு இன்னைக்கு 2 வாட்டி மன்னிச்சிட்டேன், போன வாரம் 3 வாட்டி மன்னிச்சிட்டேன், மொத்தம் 5 ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல 100 ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 490வது வருஷம் மன்னிச்சுட்டேன். நாளைக்கு தப்பு பண்ணாருனாக்கா நான் அவரை மன்னிக்க மாட்டேன். அப்படி அர்த்தம் அது. ஒரு மனுஷன் அதுவே பழக்கம் ஆயிடும், அதுவே குணலட்சணம் ஆயிடும். உண்மையான அன்பு, உண்மையான அன்பு இல்லைங்களா? பரலோகத்துக்கு வருகிறானோ முதல் பரிசுத்தமும் அப்புறமா சமாதானமும் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட ஒரு ஞானமா இருக்குது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சொல்லிகளே. அதனால என்ன பாக்குறோம்னாக்கா, இங்க தேவனுடைய சித்தம் என்னன்னு என்ன பண்ணல அப்சலோம் புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க அப்பாவுடைய சித்தம் என்ன பண்ணல அவரு புரிஞ்சிக்கலன்னு பாக்குறோம். ஏன்னாக்கா சுயநீதி யாருடைய கேரக்டர்? அப்கோர்ஸ் ஏவாள். அது ஏத்த வந்துச்சு, அது சாத்தான் வந்துச்சு நமக்கு பாக்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம்.
யாக்கோபு 3:17. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதுதான் என்னன்னாக்கா அப்சலோமியோட ஆவி. வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். இல்லாட்டி படிங்க சிஸ்டர். அது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாய் இராமல். யார் இது? பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம் யாரு? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து நமக்கு ஞானமும் நீதியும் சுத்திகரிப்பும் மீட்புமானார். அப்போ அப்சலோம் ஆவி கொண்டவர்கள், இரண்டாம் மரணம் ஆவி கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கோ. அவங்க இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கோ. அவங்க சொல்லுவாங்க, தகப்பனே தேவனே சரியில்லை. என்ன பண்றாரு? ரொம்ப தாமதிக்கிறாரு, பனிஷ் பண்ண மாட்டேன்றாரு. தப்பு செஞ்சவங்களுக்கு நாம என்ன பண்ற தண்டனை கொடுதல் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, வாசிங்க வசனம் 3:17. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சதாவும் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? என்னதுங்க? இதுதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பர்ஃபெக்ட் அன்பு. இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஞானம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்து, நீ ஒரு பாவி, உன்னுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதா இருக்குது. ஆனா உலகத்தின் ஞானம் எப்படி இருந்துச்சு நம்ம கிட்ட? உலகத்துல நம்ம இந்த அழைப்புக்குள்ள வரத்துக்கு முன்பதாக எப்படி இருந்தோம்? நம்ம நான் தான் சரி, எல்லாருமே தவறு, நான் தான் பர்ஃபெக்ட், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய வாழ்க்கை இல்லைங்களா பர்ஃபெக்டா இருந்துச்சு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனா ஞானம் சொல்லுது, உன்னுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதா இருக்குது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, இந்த ஞானம் யார்கிட்ட இல்ல? சுயநீதி இருக்கின்ற அப்சலோமின் ஆவி கொண்டிருக்கின்ற இரண்டாம் மரணத்துக்கு போகிறவர்கள்கிட்ட அது இல்லை இல்லைங்களா? எங்க போறாங்க தெரியுமா? அவங்க அட்வைஸ் வாங்குறதுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட போறது இல்ல, வேற ஒருத்தர் போறாரு அட்வைஸ் வாங்குறதுக்கு. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வசனம் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, அப்சலோம் பண்ண காரியங்களை வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 15:2-4. அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் என்பான். பாத்தீங்களா? சொல்லுங்க, காலையில ஏஞ்சி போய் பட்டண வாசல நின்று இந்த சொல்றாரு, தாவீதுக்கு நியாயத்திற்கிறதுக்கு வராது, அவரு சரியான நியாயாதிபதி இல்ல, அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு நியாயம் கிடைக்காது. நான் சொல்றேன், நீ செய்ததுதான் சரி போ. என்ன பண்றாரு? மெதுவா ஜனக மத்தியில என்ன பண்றாருங்க? தாவீதுடைய பேரை கெடுத்து இவருடைய பேர் என்ன பண்றாங்க? ஜாஸ்தி பண்றாங்க. கிராஃப்ட் ஒரு மாதிரி தந்திரமா பண்றாரு பாருங்க. தந்திரமும் ஞாபகம் யாரோட தந்திரம்? விசுவாசு இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, நாமும் கூட யாருக்கு இப்போ தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறோம் இல்லைங்களா? இளவரசர்களா இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்க நேரத்துல உண்மையான நியாயாதிபதி யார்? தேவனா நம்மளா? தேவன் தானே. அப்படி இருக்கும்போது நாம அதை செய்யலாமா? இல்ல. இப்ப நம்ம ஒரு தப்பா, நானே ஒரு பாவம் பண்ணிட்டேன். நான் பாவம் பண்ணிட்டாக்கா நான் தேவனுக்கு என்ன பண்றேன்?
ஒரு வக்கீல போற வழக்காடுறேன். தேவனே இப்படி இருந்துச்சுப்பா, அப்படி இருந்துச்சுப்பா, அதனால பண்ணிட்டப்பா, எனக்கு மன்னியுப்பான்னு நான் எனக்கு வக்கீலாயி வழக்காடும் போது, அதே தவிர வேறவங்க செஞ்சுட்டாக்கா நான் அவங்களுக்கு வக்கீல் ஆகுறது இல்லைன்னா நான் நியாயாதிபதி ஆயிட்டு அவங்களுக்கு நியாயம் தீர்த்துடுறேன். I become a good lawyer for myself, but I become a judge for others. சரியா இது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான்னு சொல்றாரு, நீ ஒருவனை மன்னியால் விட்டால் இப்போ நம்ம பிரேயர் பண்றோம் இல்லைங்களா? என்ன பண்ணுங்க நீங்க? forgive my sin as I forgive those who sin against me, இல்லைங்களா? என் பாவங்களே மன்னியுங்கள், எப்படியே வேறவங்க எனக்கு விருதம் பாவம் செய்றாங்களோ அதனால மன்னிக்கிறது போல என் பாவங்களே மன்னியுங்கள். இரக்கம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்சி இல்ல இரக்கம். இரக்கம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் புது வார்த்தை இல்ல, எல்லாம் கேட்ட வார்த்தை தான். இரக்கம்னா என்ன? இறங்குறது தான் இரக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் செய்த காரியத்தினால எனக்கு ஒரு பாதிப்பு ஆயிருக்குது, ஒரு உடல் ரீதியிலையோ உள்ளத்திலேயோ ஒரு நோய் பட்டிருக்கிறேன், ஒரு வேதனை பட்டிருக்கிறேன். நானு அந்த வேதனை பட்டிருந்தாலும் கூட அவரை முழுமையாய் மன்னிக்கிறது தான் இறங்குகிறது, அதுதான் இரக்கம். தேவன் மனுஷனப்ப சொல்றாரு, நான் இவர்களை படித்ததுக்கு என்ன பண்றது தானே தேவன மனஸ்தாபம் பட்டேன் இல்லையா? அவருக்கு காயம் உண்டாச்சா இல்லையா? உண்டாச்சு. ஆனாலும் எல்லாத்தையும் மன்னித்து நமக்காக இறங்கி எந்த அளவுக்கு இறங்கிட்டாருனாக்கா, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறதுக்கு கூட அவர் தயங்கல. இதுதானே இருக்கும். இந்த இரக்கத்தை தானே தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்போ உன்னுடைய சொந்த சகோதரனையே நீ மன்னிக்கலனா, அப்சலோம் அம்மோனே சொந்த சகோதரர் ஒரே வித்து தான், ஆனா வந்த இடம் வேற இருக்கலாம், ஆனா உன்னுடைய பார்வை என்ன இருக்குது? குறுகியா இருக்குது. நீ அம்மோன உன் சகோதரனாகவே பார்க்கலன்னும் போது நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒரு சரியான ஜட்ஜ் அல்ல. ஏன்னாக்கா நம்ம என்ன இன்னும் நம்ம இன்னும் பரிபூர்ணம் அடையல. எப்போ நம்ம தேவனுக்கிட்ட பரிபூர்ணம் அடைஞ்சு சபையா சேர்றோமோ அப்ப என்ன பண்ண நம்ம அப்போ நியாயத்து இருக்கலாம். ஆனா இப்போ நியாயத்திற்கு நேரத்தில் உரியது அது தேவனுக்கு தான் உரியது நம்ம அங்க பார்க்கணும். அப்போ வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 1:17, 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு தெரியும், அவர் தான் நியாயாதிபதி. 1000 அரசாட்சி முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க? எல்லோரையும் கரெக்டா நியாயம் தீர்ப்பார். இங்க பெஞ்சு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இல்லைங்களா? என்ன பண்ணலாம்? ஜட்ஜை மாத்தினே போலாம். ஆனா தேவன் ஒரு தீர்ப்பு கொடுத்தாக்கா அதுக்கு மேல எந்த கோர்ட்டும் கிடையாது. He is the excellent, perfect, ultimate, everlasting judge. அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நியாயம் தீர்க்கிறது தாவீதுக்குரியது. என்ன பண்ற அப்சலோம்? இவர் நியாயம் தீர்க்கிறாரு. நெக்ஸ்ட் வாசிக்கலாம் 2 சாமுவேல் 15:5-6. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். என்ன பண்ணிட்டாரு? எல்லார்ட்டும் கவர்ந்து. ஆக்சுவலி அப்சலோம் ராஜாவுடைய இருதயத்தை தான் கவர்ந்து இருக்கணும் இல்லைங்களா? இன்னத்தான் இருந்தாலும் என் அண்ணன் தானப்பா தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் நான் மன்னிச்சுடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இருந்தாருனாக்கா தாவீது கிட்ட எப்படி இருந்து தாவீதோட இதயம் அப்சலோம் மேல உண்மையாகவே உள்ளங்கால இருந்து உச்சி தலை வரைக்கும் இவன் கிட்டதான் இல்ல ஒரு பழுதும் இல்லைன்னு புருவா இருக்குமா இல்லையா? இல்லைங்களா? தாவீதுடைய இதயத்தை ஜெயிக்கிறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருங்க?
வேற ராஜ்யத்தின் ஜனங்களுடைய இதயத்தை ஜெயிக்கிறதுல குறியா இருக்கிறார் இல்லைங்களா? பாத்தீங்களா? என்ன பண்றாங்க? தேவனுக்கு பிரியம் செய்யறது இல்ல, சபைக்குள்ள சபையும் ஜனங்களுக்குள்ள பண்றாங்க அன்பை நல்லவன்ற பேர் வாங்குறதுல போறாங்க. நம்ம பாக்குறோம். கிறிஸ்துக்குள்ள அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை என்னத்துக்கு ஆகுது? இது என்ன ஆகுதுங்க? நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுதுங்க? தாவீதுடைய பேர் கெடுது. என்ன தாவீது இன்னும் அப்சலோம அன்பு செய்யறாரு. ஆனா அப்சலோம தாவீதுக்கு காரியங்களை செஞ்சு வர்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 15:8-9. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். சொல்றாரு தாவீது கிட்ட, நான் எப்போ வாபஸ் வரணும், என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன், ஒரு பொருத்தனை செய்யறேன், என்ன பண்றேன் நான் தேவன்கிட்ட பண்ணிருக்கிறேன். இப்ப என்ன பண்ணுங்க நீங்க வாசிங்க. அதற்கு ராஜா சமாதானத்தோட போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். ஆயிடுச்சுனாக்கா பரவாயில்லப்பா, என் பையன் என்ன பண்றான், இப்போ மனம் திரும்பிட்டான்ற ஒரு ஆசை சொல்ற தேவன் என்ன பண்ண நீ போ, என்ன பண்ண நீ பலி செலுத்துன்னு அனுப்பிச்சிட்ட பிறகு அங்க போய் செய்த காரியத்துக்கும் சொன்ன காரியத்துக்கும் என்ன இல்ல சம்பந்தமே. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. 10ஆம் வசனம். அப்சலோம் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். நேட்டாங்க இப்போ அப்சலோம் ராஜாவாயிட்டான்னு சொல்லுங்க கேட்டிருந்தான். பாருங்க என்னன்னாக்கா அப்பாவுக்கு ஈக்குவலா ஆவறதுக்கான ஒரு ஆவி. ராஜா நான் தான் ராஜாவாயின்னு யாருக்கு? தாவீது சரியில்லை, நான் தாவீதுக்கு ஈக்குவலா சிம்மாசனத்தை போட்டுருணும். இது யாருடைய ஆவி இல்லைங்களா? பண்றான் தேவனுடைய பர்வதத்துக்கு மேல ஏறி என்னுடைய சிம்மாசனத்தை என்ன பண்றேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாக நான் உட்காருவேன் சொல்றீங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்சலோம் ஆவி கசப்பு, வெறுப்பு, பழி வாங்குதல், சுயநீதி இல்லைங்களா? அப்பாவுடைய இதயத்தை கவராமல் ஜனங்கள் இதயத்தை கவர்றது இல்லைங்களா? கடைசியாக நான் தான் ராஜாவாக ஆகணும்னு உட்காருங்க. பரத்திலிருந்து வருகின்ற ஞானமாகிய கிறிஸ்து கிட்ட அவங்க போயிட்டு என்ன பண்றதில்ல அட்ஜஸ்ட் சஜஷன் வாங்குறதுல மாறாக வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 20-21. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றார். அப்சலோம் கேட்கிற அகித்தோப்பேலை பார்த்து நீ எனக்கு என்ன பண்ணு ஆலோசனையே குடும்ன்றாரு. இப்போ அகித்தோப்பேல் என்ன பண்றாரு பாருங்களேன், வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான். இப்படியாப்பட்ட ஒரு ஆலோசனை நாங்க எவ்வளவு மோசமானவும் தர மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், நான் விளக்க தேவையில்லை இல்லைங்களா? இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கிறாரு அகித்தோப்பேல். ஆமா, அகித்தோப்பேல் யாரு? வாசிங்க 23 வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பாத்தீங்களா? அகித்தோப்பேல் யாருன்னாக்கா அந்த காலத்தில் ஆலோசனைக்காரர். ஆனா நீங்க ஒருவேளை பாத்தீங்கன்னாக்கா அகித்தோப்பேல் யாருன்னாக்கா பத்ஷிபாளுடைய தாத்தா. ஆல்ரெடி அகித்தோப்பேலுக்கு தாவீது செய்த காரியம் பிடிக்கல. அவருக்கு ஆல்ரெடி ஒரு பழிய விரோதி யாரு? அகித்தோப்பேல். புடிச்சார் விரோதி, அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் விரோதி ஆயிட்டான். என்ன பண்றான், போயிட்டு பழிய விரோதி கிட்ட போயிட்டு அவன் ஐடியா கேட்கிறான். அவன் கொடுத்த ஐடியா பாத்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே யாருமே கொடுக்காத ஒரு மோசமான ஐடியாவை கொடுத்துட்டு எடுத்துட்டான். அகித்தோப்பேல் தான் சாத்தான், தேவனுக்கு பழிய விரோதி. ஆல்ரெடி தேவனை பிடிக்காதவனுக்கு அப்படியா பட்டவங்க கிட்ட பண்ணுவாங்க.
இரண்டாம் மரணத்துக்கு போகின்ற இந்த அப்சலோம் ஆய்வுள்ளவர்கள் சாத்தான் கிட்டத்தான் ஆலோசனை கேட்பாங்க ஒழியோ மரத்திலிருந்து வந்த ஞானமாகிய கிறிஸ்து கிட்ட அவங்க போறதே கிடையாது. அப்போ என்னாவது பாருங்க, வசனம் வாசிக்கிறோம். யூதா 12 வாசிங்க சிஸ்டர். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. அன்பின் விருந்துகளில் கரையா இருக்கிறாங்க யாரு? அப்சலோம் என்ற ஆவி. அப்புறமா பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். பாத்தீங்களா? பயம் வரணும். தேவனுடைய வார்த்தையே, ஒரு வார்த்தையை படிக்கும் போது கூட நம்ம இங்க படிக்க வரல, தியானிக்க வந்திருக்கிறோம். தியானிக்கும் போது நமக்குள்ள பயம் மிக முக்கியம். ரெவரன்ஸ் ஆஃப் காட். ஏனோ வசனம் படிக்கிறோம், சாங்ஸ் இந்த நைட் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம் இல்ல. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்குமே நமக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இவ்வளவும் நடந்து செஞ்சிருக்கிறாரு யாரு? அப்சலோம் இல்லைங்களா? இன்னும் எனக்கு தாவீது விஷயம் இல்லைங்களா? இப்ப தாவீது யாருப்பா? தாவீது ஞானம் என்ன பண்ண ஞானம் வாசிக்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 14:20. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, 2 சாமுவேல், நான் இந்த காரியத்தை உபானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாய் இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றார். பாத்தீங்களா? தாவீதுடைய ஞானம் தேவ தூதனின் ஞானத்தை போல் இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஞானி கிட்ட என்ன பண்ணலாம்? அப்சலோம் ஆலோசனை கேட்கல. எங்க போறாருங்க? அவர் விரோதியாகி அகித்தோப்பேல்கிட்ட போயிட்டா பண்ணாருங்க, ஆலோசனை கேட்கிறாரு. அப்போ தாவீதுக்கு அப்சலோம் பண்ண காரியமெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதா? 100% தெரிஞ்சிருக்கும். வாசிக்கலாம். யோபு 13:9. அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? என்ன பண்ணுவாங்க? மனுஷர்களே பரியாசம் பண்ணுவது போல தேவன் பரியாசம் பண்ண முடியுமா? தேவனுக்கு தெரியாத காரியம் ஒண்ணும் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் வருது தாவீதுக்கு? தாவீது, நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்க ராஜ்யமே என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். ஏன்னாக்கா அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஒரு குமாரனாகிய அப்சலோம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. இதுதான் தாவீதுடைய பொறுமை. அம்மோன் பாவம் செய்தாரு, அவன் மேலும் பொறுமையா இருந்தாரு. அவன் உணர்ந்து திருந்துவான் என்று சொல்லி ஆனாச்சு அப்சலோம் கொண்டு போட்டாரு. இப்போ அப்சலோம் விஷயத்துல கூட நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அவன் திருந்துவான்னு சொல்லி நான் அவன் திருந்தல. கடைசியாக அவருடைய ராஜ்யமே இல்லாம போயிடுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுடைய ராஜ்யத்தை இல்லைங்களா, தேவன் உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்காகத்தான் சபையை ஆயத்து பண்றாரு. இப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவர் வருதுனால வேற ஒருத்தரையும் கெடுத்து இல்லைங்களா, நீ தாவீது கிட்ட போகாத, அவர் நியாயத்தீர்த்துக்கு ஒரு நியாயாதிபதியே இல்ல, நீ நல்லவன், தடவி கொடுக்கறது, ஜனங்களை கவர்ந்து கொள்றது, கடைசியா நான் தான் ராஜா, இவரே ஒரு ராஜா. ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுடைய ராஜ்யமே வராத போச்சுன்னா, இன் ஷார்ட் ஒரு நபர் அது சகோதரனோ சகோதரியோ தேவனுடைய திட்டத்திலேயே அவங்க ஃபிட் ஆகலனாக்கா, அப்படியாப்பட்டவர்களை தேவன் என்ன செய்யணும்? தேவன் அன்புள்ளவர், அன்புள்ள தேவன் என்ன செய்யணும்? அவர் அன்புதான். என்னன்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கறது இல்ல, எந்த ஒரு வேதனையும் கொடுக்கறது இல்ல, எந்த ஒரு துக்கமும் கொடுக்கறது இல்ல. நீ இருந்த நீ இல்லாம போயிடு.
இரண்டாம் மரணத்துல என்ன ஆடு நீ எங்கேயுமே வேணாம், நீ மண்ணோடு மண்ணாகவே போயிடு. உன்ன மாதிரி ஒரு நபர் இருந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கட்டும், ஆனா இனிமேல நீ எங்கேயுமே வேணாம் சொல்லப்படுறாங்க. இரண்டாம் மரணத்துக்குள்ள அவரை போட்டுறாரு. சாஃப்டா, ஆர்ஷா இல்ல. அது புரியுதுங்களா? பாருங்க, தேவன் கொடுத்த தண்டனை எல்லாம் முதலாம் முழுக்க என்ன பண்றாங்க, தண்ணீர் அழிச்சிட்டாரு இல்லைங்களா? என்ன விஷயம் அது? ஃபியூ மினிட்ஸ் அவ்வளவுதான் இல்லைங்களா? சல்ஃபர் என்னதுங்க, ஆட்டமிக் பாம் இப்படி போட்டா வச்சுங்களேன், இப்படி காத்துப்புல பறந்தப்போ சாம்பல் செய்யனே இல்லை. சோதம் குமாரா கூட அதே தான். தேவன் நம்ம கஷ்டத்தை துக்கத்தை கொடுத்து நம்மள வேதிக்கு என்ன சொல்ல வேதனையில போகணுன்றவர் இன்னும் அதான் பெரிய பாவியா இருந்தாலும் கூட இருந்த இல்லாம போயிடும். இதுதான் ஓட்டம். ஒண்ணு நீ இருக்கணுமா இல்லாம போகணுமா, ரெண்டுல ஒன்று சாய்ஸ் பண்ணி கொண்டாரு. அதனால கிறிஸ்துக்குள்ள அன்பார்ந்த சிலர் பிறகு சிலர் என்ன பண்ணி அப்சலோம் இப்போ ரொம்ப சாஃப்டா அவனை ஹேண்டில் பண்ணி கொடூரமா வெட்டிடாதாப்பா. அவன் யாரு? யோப் என்னுடைய பையன் பாவன். கொடூரமா அவனை வெட்டி துண்டு துண்டு வெட்டாதீங்க, மெதுவாக நடுப்பீங்கள். வாசிங்க 2 சாமுவேல் 18:5. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். என்ன பண்ணுங்க, மெதுவாய் நடுப்பீங்கன்னாக்கா அவனை மெதுவா கொன்னுடுங்க, கொடூரமா அவனை கொல்லாதீங்க. அனுப்பிச்சிட்டாரு, சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு, போயிட்டாரு. அவங்க எப்படி பண்றாங்க, போயிட்டு அவரை கொன்னுட்டு வாபஸ் வர்றாங்க. வாபஸ் வரும்போது கூட அவர் ஆசை என்னக்கா, ஒருவேளை கொல்ல போகும்போதாவது என் மக மனம் திரும்பிட்டு உயிரோட இருக்கிறானான்ற ஒரு ஆசை. வாசிங்க 32ஆம் வசனம். சரி 29. அப்பொழுது ராஜா 18:29. 29. அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு, அகிமாஸ் யோவாஸ் ராஜாவின் வேலைக்காரனையும் உங்களுடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். பாத்தீங்களா? அப்போ கூட என் மகன் நலமா இருக்கு. உடன்படிக்கை பண்ணப்பட்டு உடன்படிக்கை அங்கீகாரம் பெற்ற பிறகு ஒவ்வொரு பரிசுத்தவாணியுமே நம் பிதாவாகிய தேவன் கடைசி முறை அவர் மகனா தான் பார்க்கிறாரு. கடைசி முறையில நித்தியம் 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 நித்தியமா அவர்களை அவர் மகனா தான் பார்க்கிறாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னாக்கா, உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்தவானாகிய நாமும் அவரை அப்பாவா பார்க்கறது நம்ம விட்டுடுறோம். ஆரம்பத்துல பார்த்தோம், ஆரம்பத்துல அப்பாவா தான் பார்த்தாரு அப்சலோம், அன்பா தான் இருந்தாரு. என்ன கடைசியில அவர் அப்பான்ற ஒரு ஸ்தானத்தையே அந்த பயபக்தியை விட்டார் இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க, தாவீது அன்பு 2 சாமுவேல் 18:32. அப்பொழுது ராஜா குசியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு, குசி என்பவன், அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெபினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உமக்கு பதிலாக செத்தேன், ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இந்த பாடம் எழுதும் போது ஆரம்பத்துல வருது, அப்சலோம் மை சன், மை சன். அப்சலோமே என் மகனே, என் மகனே. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரர்களே, பிதாவாகிய தேவன் 2ஆம் மரணத்துக்கு போகிற நபர்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, நீ மறிக்கிறத பார்க்கிலும், படிக்கிற வசனம் அது 33. அப்சலோம் ராஜா மிகவும் கலங்கி கெபினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன், ஆனால் நலமாய் இருக்கும் என்றார். எந்த அளவுக்கு நம் தேவன் அன்பு செய்றாருனாக்கா, அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை.
ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்பு செய்தார். பாவிகளா இருந்து நம்மை அன்பு செய்து அவருடைய புத்திர சுவீகாரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக ஆகும்படியான இவ்வளவு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்து நம்மளை அன்பு செஞ்சிருக்கிறாரு. உலகத்தையும் அன்பு செய்யறாரு இல்லைங்களா? இரண்டாம் மரணத்துக்கு போறவர்கள் அன்பு செய்யறாரு. ஏன்னாக்கா யாருமே அழியிறது அவருக்கு ஆசை இல்லை. ஆனா இரண்டாம் மரணத்துக்கு போனவங்க நேரத்துல அவங்களுக்கு வேதனையும் இல்லை, துயரமும் இல்லை. ஆனா அவர்களை நினைத்து நினைத்து நினைத்த தேவனை என்றென்றைக்குமே அவருக்குள்ளாக்குறது அது துக்கமா இருக்கும். அப்போ நாமும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாமும் இல்லைங்களா, தேவன் அன்பு செய்யறது போல நாம அன்பு செய்ய போறோமா? இல்லாக்கட்டி அப்சலோமை போல நாம் தேவனுடைய காரியங்களை நம் கையில் எடுத்துக்கொண்டு நம்ம இரண்டாம் மரணத்துக்குள்ள போக போறோமா? தான் நிற்கிற பாடம். சொன்ன கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, இதே தாவீதின் வேரா தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தாரு. தாவீது குமாரனாகி அம்மனும் சரியில்லை, அப்சலோமும் சரியில்லை, சாலமோனும் சரியில்லை இல்லைங்களா? அப்போ சாலமோன் மூலியமா தான் அந்த வித்து வந்துச்சானாக்கா? ஆமாவா? 100% சாலமோன் மூலியமா கூட அந்த வித்து வரல. ஆனா சாலமோன் மூலியமா வந்தது தான் யூதா. சாலமோன் ரெஹபம் அப்படின்னா வருது, அப்படியே வருது. யூதா பெஞ்சமின் கோத்திரம் வருது. 10 கோத்திரம் யோவா அப்படின்னா யோவா 10 கோத்திரம் எடுத்துன்னு போயிடுறாரு. ஆனா அந்த கோத்திரத்துல வந்தாலும் கூட அந்த கோத்திரத்துல அந்த வித்து வரல. அந்த கோத்திரத்துல வந்தது யோசேப்பு. யாரு? மரியாளுடைய அப்பா, சாரி ஹஸ்பண்ட். ஆனா யார் தெரியுமா தாவீதுடைய அந்த வித்து? உண்மையான வித்து தாவீதுடைய குமாரன் ஆகிய நாத்தான். இவரை பத்தி எந்த ஒரு ஃபெமிலியரா இல்ல, இவரு ஸ்பாட்லைட்லயும் இல்ல. அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. நாத்தான்னாக்கா அவரை திருத்தின தீர்க்கதரிசி இல்ல, ஒரு மகன் இருக்கிறாரு, அவரு மூலியமா வந்த வித்து தான் மரியாள். அந்த மரியாள் மூலியமா வந்தது தான் அந்த ஸ்திரீன் வித்தாகிய தலையாகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் தலை இயேசு. அந்த வித்து கிறிஸ்து தான், ஆனா தலை யாரு? இயேசு. அந்த வித்து இதுதான் ஈடன் கிரேஸ். ஓட்டத்தை உண்மையாகவே சபையை ஓடி முடிப்பாங்க இல்லைங்களா? 1,44,000. அவங்க அப்சலோம் எப்படி ஆரம்பத்தில் இருந்தாரோ அதே போல கரையப்படுவாங்க இல்லைன்னு சொல்ல. சபை திரள் கூட்டத்தை பார்க்கிலும் அதிகமா தவறு செய்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க? அதை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மன்னிப்பு வாங்கி என்ன பண்ணுவாங்க? திரும்பியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தாவீதை போல் இருப்பார்கள். நாங்க என் இதயத்துக்கு ஏற்றவனாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாமும் முட்டாள் மகனை போல இராதபடிக்கு ஞானத்தின் மகனா இருந்து இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி ஞானத்தின் மகனா இருந்து எல்லாவற்றையுமே தேவனுக்காக சகித்தார். ஒரே ஒரு கேள்வி கடைசியா, இஸ்ரேல பழைய ஏற்பாடுல வந்து பேசின தூதனெல்லாம் யார் தான்? ஏதேன்ல பேசு தூதன் யாரு? மோசே கிட்ட பேசு தூதன் யாரு? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான கொண்டு போகும்போது அவரை வழிநடத்து தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. கரெக்ட் தானே? ஏன்னாக்கா லோகோஸ். லோகோஸ்னாக்கா ஸ்போக் பர்சன், தேவனுடைய ஸ்போக் பர்சன். ஓகே. இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது தேவன் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்க என்னை கோபம் மூட்டுற மாதிரி அவரை நீங்கள் கோபம் மூட்டாதீர்கள். ஏனாக்கா நான் பொறுக்கிற மாதிரி அவரு பொறுக்க மாட்டாரு, உங்களை அழிச்சிடுவாருன்றார். யார? இயேசு கிறிஸ்து. இப்படியாப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து என் சித்தமாக யார் போவார் சொல்லும்போது, இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் போது அதே ஜனங்கள்கிட்ட அடி வாங்கி துப்பு வாங்கி குட்டு வாங்கி நிக்கிறாரு. நின்னாரு
அப்போ நான் இருந்தேனே, அது என்னுடைய சித்தம். ஆனா இப்போ நான் எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அது என் சித்தமா செய்யக்கூடாது, அவர் சித்தமா செய்யறாங்க. இது அவர் கொடுத்த பாத்திரம், அதை நான் தாங்குவேன். அப்படியே நான் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, எனக்கு பகை, கசப்பு, வெறுப்பு, கோபம் வருது ஏன்னாக்கா, இன்னும் நான் என்ற விஷயம் என்கிட்ட இன்னும் நான் என்னையே வெறுக்கலன்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கடைசியா ஒரு கேள்வி. ஒரு ரவுடிப்பா, ரொம்ப பெரிய ரவுடி, எம்எல்ஏ வரைக்கிறாரு. அவர் தப்பு செய்யறாரு. அவர் முன்னாடி நீங்க போய் திட்டுவீங்களா அவரை? ஏன் திட்ட மாட்டோம்? ஏன்? அடிச்சிடுவாருன்னு. அதுவே நீங்க மத்தியானம் போகும்போது வண்டியா போயின்னுக்கிற வழியில ஒரு லாரி அடிச்சு ஸ்பாட் அவுட், யாருமே ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அவரை. அப்படிதான் செய்வான போயிட்டு, நல்லா ஆட்டம் போட்டாப்பா நீ, இப்படித்தான் திட்டுவோமா இல்லையா? அப்போ திட்டுவோம். இப்ப திட்ட மாட்டோம், அப்போ திட்டுவோம். ஏன்? உயிரோட இருந்தவன் தான் கோவம் எல்லாம் வரும். ஒரு மனுஷன் மறைச்சிட்டானா, ஒரு மரம் பிணமாயிட்டானாக்கா, பிணத்துக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வராது, அதுக்கு உணர்வோ இல்லை. அப்படியா இருக்கும்போது நம்மள யார் தெரியுமா? ஆல்ரெடி நம்ம பிணம் ஆயிட்டோம், பழைய மனுஷன் போயாச்சு. நான் இன்னும் புரிசிட்டு சொல்றேனாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான, எனக்கு கோபம் வருதுனாலே இன்னும் நான் என்னையே வெறுக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து ஃபர்ஸ்ட் அதே செய்யலனாக்கா, நீ எப்படி சிலுவையை சுமந்து நீ எப்படி என் பின்னால வந்து ஓட்டத்தை முடிக்க முடியும்? அதனால கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு, தூய்மையான அன்பு, முழுமையான அன்பு, அகாப்பே அன்பு இல்லைங்களா? அன்பு அது உண்மையாக நமக்கு இருந்துச்சுனாக்கா, நாம் யாரையுமே பகையாவோ கசுப்பாகவோ வெறுப்பாக பார்க்க மாட்டோம். எனக்கா நான் நியாயாதிபதி அல்ல, தேவன் எல்லாவற்றையுமே நியாயமா தீர்க்க இருக்கிறாரு. அதனால தேவனுக்காக, அவருடைய சித்தத்துக்காக இல்லைங்களா, நான் சகோதரர்களை 7-70 முறை மன்னித்து முழுமையாக இல்லைங்களா, நான் முழுமையாக நான் அவர்களை மன்னித்து, அதே போல நானும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இல்லைங்களா, என்ன பண்ணலாம்? நம்ம தேவனுடைய புத்தி சுகத்துல போயிட்டு ஒரு ஞானத்தின் மகன் ஆகலாம். தேவன் தான் மன்னரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.